சிந்தூர் மூலம் இந்திய மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. பெஹல்காம் தாக்குதலில் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் என பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன் பாரத நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். தற்போது திரு மலையப்பன், முன்னாள் ராணுவ உயரதிகாரி, தற்போது நம்முடன் இணைகிறார். வணக்கம் மலையப்பன் சார். 23 நிமிடங்கள் 20 வினாடிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இராணுவத்திற்கும் ஆயுத விஞ்ஞானிகளுக்கும் அது மட்டுமல்ல உளவு பிரிவினருக்கும் சல்யூட் அடித்திருக்கிறார். இது போருக்கான காலமல்ல, ஆனால் நீங்கள் எப்போதெல்லாம் பயங்கரவாதத்தை கையில் எடுக்கிறீர்களோ நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களோட முதல் கட்ட கருத்து என்ன சார்? அதாவது அவர் சொன்னது உண்மை. ராணுவ வீரர்களும் ராணுவ அதிகாரிகளும் பிஎஸ்எஃப், சிஆர்பி, அது இன்டெலிஜென்ஸ், டிஆர்டிஓ எல்லாரும் சேர்ந்து பிரமாதமா பண்ணியாச்சு. இந்திய ராணுவம் உலகத்திலேயே ஈவன் சீனா, அமெரிக்காவோட இந்த S-400 ரொம்ப முன்னேறி இருக்குது. எலக்ட்ரானிக்ல முன்னேறி இருக்குது. அது மட்டும் இல்ல, பிராக்டிகலா காட்டியிருக்கிறாங்க. அது உண்மை. அதுக்காக நம்ம நாட்டு ராணுவ வீரர் அனைவருக்கும் நாட்டு மக்களுக்கும் அது பெரிய சல்யூட் அடிக்கிறோம். அது நல்லதா விரும்புறோம். அதே சமயத்துல ஒரு சில பொலிட்டிக்கல்ல முடிவை பத்தி கேட்கறாங்க. அது சொன்ன கருத்துக்களையே நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுவே பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தா அது விவாதத்துக்கு பொதுமக்கள், ஏன்னா அவங்கதான் மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவ். இப்ப இதுவரை டிபார்ட்மெண்ட், ஆர்மி டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவரு ஒண்ணு இருக்குது. பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்தது, விவாதத்துக்கு நல்லா இருக்கும், மக்கள் கிளியரா இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நிச்சயமா எதிர்காலத்தில் நாடாளுமன்றம் கூடும்போது நிச்சயமாக இது குறித்து அறிக்கை இருக்கும் என்று நம்புவோம் சார். இப்போ இந்த சமயத்துக்கான மிக முக்கியமான கேள்வி, கடந்த 20, 30, 40 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் தாக்குதல் இந்தியாவில் நிகழ்த்தப்படும் போதெல்லாம் இந்தியா நிச்சயமாக அதை எதிர்க்கும், அந்த தாக்குதலை கண்டிக்கும். கிரிக்கெட் மேட்ச் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்வேறு ஒப்பந்தங்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாகிஸ்தான்லேயே போய் இராணுவ நிலைகள் மேலேயோ இல்லை இராணுவ முகாம்கள் மேலேயோ அட்டாக் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட். இது போராகவே உருவாகவில்லை. ஆனால் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். இப்போ அடுத்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்ததுன்னா பாகிஸ்தானே பயப்படும். தன்னோட நாட்டு தீவிரவாதிகள் இந்தியாவில் சுட்டு கொண்டாங்க இல்லை குண்டு வெடிச்சாங்கன்னா பாகிஸ்தானே முதல்ல பதற்றமாகும். ஏன்னா அவங்களோட அணு ஆயுத கிடங்கு இருக்கிற அருகில் 500 மீட்டர்லேயே நம்ம இராணுவ தாக்குதல் நடத்துறதால்தான் அவங்க தலை குனிஞ்சு பணிஞ்சாங்க, அமெரிக்காவுடன் கெஞ்சினாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இது இந்திய ராணுவத்தோட சண்டை இதுவரைக்கும் என்னங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்கல் வார் தான் நடந்தது. ஸ்ட்ராட்டஜின்னா எல்லாம் பிளான் பண்ணது, டாக்டிக்கல் வார்னா பார்டரை கிராஸ் பண்ணி இங்கே பேக் சப்போர்ட் ஃபயர் இருக்கும், பார்டரை கிராஸ் பண்ணி தரைப்படை ராணுவம், ஆர்மெண்ட் இவங்கெல்லாம் மூவ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இந்த சமயம் என்னன்னா இருந்த இடத்துல இருந்து, அதாவது ஏர்ஃபோர்ஸ், ஆர்டிலரி ரெஜிமெண்ட், ஆர்டிலரி நிறைய பேர் இருக்குது, ஏடிஆர்டி, சாட்டா பேட்டரி, லைட் மீடியம் ரெஜிமெண்ட், ஹெவி ரெஜிமெண்ட், பேரா ஆர்டிலரி, அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கம்யூனிகேஷன், ஆர்மி கம்யூனிகேஷன், சிக்னல் கம்யூனிகேஷன், அது எல்லாம் சேர்ந்து இருந்த இடத்துல இருந்து துல்லியமா ஒரு மீட்டர் கூட இல்லாம இருந்து அடிச்சு, அதே சமயத்துல என்ன கொடுத்த அவங்க எக்யூப்மெண்ட் எல்லாம் தகர்த்து அதுக்கு மேல போய் துல்லியமா பண்ணாங்கன்னா இந்திய ராணுவத்தோட திறமையும், சயின்டிஸ்ட், ராணுவ பிளான் பண்ணவங்க, எக்யூப்மெண்ட் பண்ணவங்க, அவங்களோட திறமையை காட்டுது. இனிமேல் உலகமே அறிஞ்சிருச்சு. இவ்வளவு துல்லியமா சைனாவோட அவங்க ரேடார் எல்லாம் எஸ்கேப் பண்ணி போய் பாகிஸ்தானோட ஒரு இடத்தையும் அடிச்சுட்டாங்க. இனிமேல் தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பா இவங்க இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி இருந்த இடத்துல இருந்து முடிச்சிருவாங்க. அது போரா வராம இப்ப பண்ண மாதிரியே பண்ணிடுவாங்க. இப்ப போர் அனௌன்ஸ் பண்ணலினாலும் போர் மாதிரியே நடந்துருச்சு. இனிமேல் அது வராம இன்டர்நேஷனலும் சப்போர்ட்டும் வரும். ஐநா சபையும் தீவிரவாத கம்ப்ளீட்டா எதுக்குறாங்க. அதே மாதிரி இருந்த இடத்துல இருந்து துல்லியமா அடிச்சு அத பண்ணுவாங்க. முக்கியமா என்னன்னா இந்த வார்ல பாகிஸ்தான்ல இன்ஸ்டலேஷன், ஆர்மி ஹெட் குவார்டர் எதையும் கிடையாது. அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏடிசி அவங்க மாதிரி இடத்துல அழிச்சாங்களோ இல்லையோ, ஒரு சிவிலியனு கூட காயமோ கொல்லவோ கிடையாது.